ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா காசு மாலை பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருளாக நான் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. கேழ்வரகு வந்து 40 சென்டிமீட்டர் எடுத்துருக்கேன். கேழ்வரகு எடுத்துட்டேன். இப்போது அந்த காசு 2 காசை வச்சு நான் என்னென்ன டிஃப்ரெண்ட் காட்டுறேன் பாருங்கள். இந்த காசு எப்படி பண்ணலாம், இன்னொன்று நான் வந்து வச்சுருக்கேன். அந்த ஹோல்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ஹோல்ஸ் வந்து நம்மளுக்கு இப்படி இருக்கும், இந்த பக்கம் வருகிற மாதிரி இருக்கும். ஒயரில் இப்படி தான் வரிசலாக கோத்துட்டு வரணும். இதை வந்து வரிசலாக கோத்த பிறகு நம்ம வந்து அதை கரெக்டாக வைக்கணும். இப்போது இன்னொரு காயின் இருக்குது பாருங்கள். அந்த காயினை வந்து நான் எப்படி கோக்குறேன் பாருங்கள். அது வந்து நம்ம நார்மலாக எப்பயும் கோத்துட்டு வர மாதிரி வரலாம். மணி கோத்துட்டு காயின் கோத்துட்டு மணி கோத்துட்டு காயின் கோத்துட்டு அது மாதிரி வந்தால் அதுவும் நல்லாயிருக்கும். அது வந்து இப்படி நேராக கோத்துடலாம். இப்போது நான் ஒரு 3 காயின் வச்சு நான் கோத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த காயினுக்கும் இந்த காயினும் இப்போ பாருங்கள், கோத்த உடனே நேராக வந்துடுச்சிங்களா. இதை நம்ம ஃபினிஷ் பண்ணி நம்ம வேர் பண்ணிக்கலாம். இப்போ அந்த காயின் பாருங்கள், அந்த காயின் வந்து இந்த பொசிஷனில் இருக்குது பாருங்கள். அதை வந்து நம்ம நேராக ஆக்கணும். அந்த பொசிஷனில் இருக்குது. இது வந்து நேராகவே நம்ம கோத்துட்டோம். அந்த காயின் வந்து நம்ம பாருங்கள், அவரே 1 by 1 வந்திருக்கா. அதை வந்து நம்ம நேராக ஆக்கணும். அதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். அதை நம்ம கழுத்தில் போட முடியாது. அதனால் நான் வந்து இப்போ இதை எடுத்துகிட்டு நான் கோத்து காட்டுறேன். நல்லா பாருங்கள் வீடியோவை. இது வந்து நேராக வராது. அது வந்து நம்ம கோக்கணும். கோத்த பிறகு தான் அது நேராக வரும். இப்போ இந்த காயின் வந்து ஹோல்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த காயின்ஸ் வந்து ஹோல்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். 2 காயின்ஸுக்குமே ஹோல்ஸ் வந்து இது இப்படி இருக்குது, இந்த பக்கமாக இருக்குது. நம்ம இந்த பக்கம் சொருவி நம்ம போட முடியாது. இது வந்து நேராக நம்ம கோத்தரலாம். 2த்துக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது. நம்ம எப்படி இப்போ கோக்கலான்னு பார்க்கலாம். இப்போ 1 by 1 கோத்துட்டு வரேன். இப்படி தான் வரும். கோத்த பிறகு நம்மளுக்கு இப்படி தான் வரும். இதை வந்து அப்படியே எடுத்து நம்ம வந்து வேர் பண்ண முடியாது. கோத்துட்ட பிறகு நம்ம மணி கோக்குற மாதிரி கோத்துட்டு அதை திருப்பி நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பாருங்கள். இப்போ ஒரு 2 நாட் போட்டுக்கிறேன். கீழே விழாத அளவுக்கு கோத்து முடிச்சாச்சு. அது வந்து 2 நாட்டு போட்டுக்கிட்டு இப்போ எப்படி நான் வந்து அந்த மாலை ரெடி பண்ணுறேன்னு பாருங்கள். இன்னொரு முனையில் இருக்கும் பாருங்கள். அந்த ஒயரை எடுத்து ஒரு பீஸு கோல்டு பீட்ஸில் விட்டு கியர் லாக் போட்டு நான் வச்சு ரெடி பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல ஒரு கியர் லாக் போட்டுருவேன். அது வந்து எண்டு. இந்த இடத்துல ஒரு லாக் போட்டுட்டு அது வந்து ரோப் ரெடி பண்ணுறதுக்கு அதை வச்சுக்கலாம். அடுத்து நம்ம வந்து இப்போ கோக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா வீடியோ பாருங்கள். இப்போ நான் வந்து கோக்க போகிறேன் பாருங்கள். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அடுத்து நீங்களும் வந்து இது மாதிரி காயின் எப்படி பண்ண பாருங்கள். ஆப்போசிட்டில் நான் வந்து ஒயர் விடுறேன் பாருங்கள். ஆப்போசிட் பக்கமாக நம்ம ஒயர் விட்டு எடுத்துட்டு அதை நான் எப்படி கொண்டு வரேன்னு பாருங்கள். அப்போ தான் அது வந்து நம்ம பார்த்த மாதிரி அந்த வந்து காசு வரும். இந்த மாதிரி தான் கோக்கணும். கொஞ்சம் லூஸாகவும் இருக்கக்கூடாது, டைட்டாகவும் இருக்கக்கூடாது. நார்மலாக நம்ம கோத்துட்டு எடுத்துகிட்டு வரணும். கொஞ்சம் ஒயர் சிக்கல் வரும், அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா அதிகமாகவே நான் ஒயர் எடுத்துருக்குறேன். இது மாதிரி தான் வரும். கொஞ்சம் லூஸாகவும் இருக்கக்கூடாது, டைட்டாகவும் இருக்கக்கூடாது. நார்மலாக வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து காசு வந்து நம்மளை பார்த்த மாதிரி நம்ம வேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாதிரி பண்ணால் வராது. இதை வந்து நம்ம திருப்பி கோக்கணும் பாருங்கள். திருப்பி நார்மலாக டைட்டாக அந்த பீஸில் நம்ம கோத்துக்கிட்டேன். பீஸ் வந்து சாதாரணமாக கோத்துக்கலாம். அடுத்தது ஒரு கோல்டு பீஸ் கோத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த ஒயர் இருக்குது பாருங்கள். அடுத்த ஒயரை எடுத்து காயின் எடுத்துக்கோங்க. அப்பப்போ கோத்துக்கிட்டு இருக்க முடியாதுங்க, நான் கோத்து வச்சுக்கிட்டேன். திருப்பி ஆப்போசிட்டில் விட்றேன் பாருங்கள்.
திருப்பியும் ஆப்போசிட்டில் விட்டுட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் பின்னல் மாதிரி போடுங்க. அங்கே பாருங்கள், பின்னல் மாதிரி போட்டால் தான் அது கொஞ்சம் லூஸாகவும் டைட்டும் இல்லாமல் வரும். இதை மாதிரி தான் கோக்கணும். இதை மாதிரி கோத்தா தான் நம்மளுக்கு அந்த காயின் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வரும். நான் பொறுமையாக தான் வீடியோவில் போடுறேன், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நார்மலாக ஸ்ட்ரைட்டாக அந்த பீஸுக்குள்ளே ஒயர் விட்டுடலாம். நான் 2 மாலை பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை நான் வீடியோலாம் பார்த்ததில்ல, இதை மாதிரி யாரும் ரெடி பண்ணி போடல. அதனால தான் நான் இதை மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ அடுத்த காயினும் பாருங்கள், அடுத்த காயினும் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி ஆப்போசிட்டில் வந்து ஒயர் சொருகணும். கொஞ்சம் சிக்கல் விழும் ஒயரு, பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் 40 சென்டிமீட்டர் இருக்கிறதால கொஞ்சம் சிக்கல் விழும். அது மாதிரி விடக்கூடாது, ஆப்போசிட் பக்கம் விடணும். டைட்டாக விட்டுறாது, ஆப்போசிட் பக்கம் விட்டு நம்ம பக்கம் வர மாதிரி விட்டுட்டு அதை எடுத்துகிட்டு திருப்பி பாருங்கள், பின்னல் மாதிரி நம்ம கொண்டு போகணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பின்னல் மாதிரி அது மாதிரி லூஸாக இருந்தால் தான் நம்மளை பார்த்த மாதிரி அந்த காயின் இருக்கும். சென்டரில் அந்த பீட்ஸ் கோத்துக்கோங்க. பீட்ஸ் கோத்து தான் வச்சுருக்குறோம், இருந்தாலும் நீங்கள் ஞாபகமாக அதை கோத்துக்கோங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக பீட்ஸ் கோத்துக்கிறோம். அடுத்தது காயின் கோத்துக்கிறோம் பாருங்கள். திரும்பவும் இன்னொரு காயின் கோத்து காட்டுறேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பாருங்கள். இதை நம்ம கடைசியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு காயின் வந்து இப்படி இந்த பக்கம் நம்மளை பார்த்த மாதிரி வரணுன்னா நம்ம இப்படி தான் நம்ம வந்து கோக்க முடியும். ஸ்ட்ரைட்டாக கோக்க முடியாது. நேராக கோத்தோம்னா அது தலைக்கீழே வரும். இந்த மாதிரி தான் கோத்துருக்கணும் பாருங்கள். பாருங்கள், இது மாதிரி கோத்து வச்சுருக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரோப்புக்கு ஃபிட் பண்ணிவிடும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.